ஹாய் காய்ஸ், இது விஜிஎஸ் அட்ராசிட்டி பிளாக். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையிலே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா மேகமூட்டமாக சரியான மூட, அதுக்கப்புறம் வெயில் அடிக்க அப்படின்னு தான் இருந்துச்சு. சரி நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துணியாக துவைக்க ஆரம்பித்தாச்சு. பீரியட்ஸ் ஆகி 5 நாள் ஆகிப்போச்சு. அதனால் 5 நாள் ஆனதுக்கப்புறம் தலைக்கு ஊற்றி முடிச்சாச்சு. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு எல்லா துணியுமே அலசி போட்டு இன்றைக்கி சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லா துணியுமே துவைச்சி போட்டிருந்தேன். தலகாணி உரை எல்லாத்தையுமே எடுத்து துவைச்சி எல்லாம் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பெட்ஷீட் எல்லாத்தையுமே துவைச்சி போட்டேன். அதுக்கப்புறம் துணியெல்லாம் துவைச்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் துவைச்சி போட்டுட்ருந்தேன். சரி 2-3 வாரம் ஆச்சே, சரின்னு சொல்லிட்டு பெட்ஷீட்டெல்லாம் துவைச்சி போட்டுடலான்னு சொல்லிட்டு பெட்ஷீட் எல்லாத்தையுமே துவைச்சி போடுறதுக்கு முன்னாடியே பாயெல்லாம் அலசி போட்டுட்டு 2 காய போட்டாச்சு. பாய் 2 இருந்துச்சு, அதெல்லாம் அலசி போட்டு காய போட்டாச்சு. அதுக்கப்புறம் பெட்ஷீட்டை நம்ம அலசி போட்டுடலான்னு சொல்லிட்டு அதையும் முதைய அலசி போட்டு காய போட்டுட்டு இருந்தேன். அப்புறமா நம்ம யூஸ் பண்ண சுடிதார் எல்லாமே இருந்துச்சு, நைட்டி எல்லாமே, பாப்பாங்க துணி எல்லாமே இருந்துச்சு. அதெல்லாம் நம்ம துவைச்சி போட்டுட்டு இருந்தோம். நம்ம 3வது மாடியில் இருக்கிறதுனால துணி காயப்போட எல்லாத்துக்குமே நல்லா வசதியாக இருக்கும். அதனால் 3 கொடி 3 கொடியிலுமே நம்ம காய போட்டோம். காய போட்டு ஃபுல்லாமே காய போட்டாச்சு. 3 கொடியிலுமே தொடர்ந்து எல்லாத்தையுமே காய போட்டுட்டு இருந்தேன். சுடிதாரெல்லாம் ஒன்று போடும்போது தெரியலைங்க, ஆனால் துவைக்கும் போது தான் அதோட தெரியுது. ஒன்று நம்ம ஒரு நாளைக்கு ஒன்று எடுத்து போட்டுடுறோம். அப்போ நம்ம துவைக்கும் போது தான் நமக்கே தெரியுது எவ்வளோ துணி கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பீரியட்ஸ் ஆனதுனால ரொம்ப வலி எடுத்துருச்சுனால 2 நாளாக 3 நாளாக துவைக்காமல் போட்டுட்டேன். அதனால தான் ரொம்ப துணி சேர்ந்துருச்சு. அதனால் இப்போ மொத்தமாக துவைக்க வேண்டிய வலி வந்துருச்சு. அதனால நம்ம துவைச்சி போட்டுட்டு இருந்தோம். இது பூராமே 3 கொடி ஃபுல்லாமே நம்ம துணி தான் காயுது. ஒரு வழியாக துவைச்சி போட்டு சமைச்சு சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறமா நம்ம தலைக்கு எல்லாம் குளிச்சுட்டு வந்தாச்சு. பாப்பா சின்ன பாப்பா தூங்கிட்டு இருந்தா. அப்போ நானும் கரிஷ்மாவும் போய் குளிச்சுட்டு வந்துட்டோம். குளிச்சுட்டு இப்போ தலையெல்லாம் அலசிட்டு நம்ம வந்தாச்சு. இப்போ சாமி கும்பிட்டுருவோன்னு சொல்லிட்டு தான் இருக்கேன். நான்வெஜ் எதுவும் எடுக்கலைங்கிறதுனால தான் நம்ம துணி எல்லாத்தையுமே அலசி போட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுருவோன்னு சொல்லிட்டு சாமி கும்பிட ரெடி ஆயாச்சு. அப்புறம் வீடு லேசாக குப்பையாக இருந்துச்சு. சரி கூட்டி விட்டு அதுக்கப்புறம் விளக்க வச்சுக்கலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்ருக்கேன். அப்புறம் சாமியும் கும்பிட்டாச்சு. விளக்கெல்லாம் வச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. 6 மணி ஆயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டுட்ருக்கேன். டீ போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீக்கு தான் பாத்திரம் வச்சுருக்கேன். பாலை இப்போ ஊற்றிடலாம். காஃபி பாலை விட இந்த டீ தான் குடிக்கிறதுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இஞ்சி டீ தான் போட்டுட்ருக்கேன். இஞ்சி டீ போட்டாலே ஒரு டேஸ்ட்டாக தான் இருக்கும். யாருக்கெல்லாம் இஞ்சி டீ பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறமா பாப்பாங்களுக்கெல்லாம் ஆற்றி கொடுத்துடலான்னு சொல்லிட்டு ஆற்றிட்டுருக்கேன். சூடு எல்லாம் கம்மியாக இருக்கணும், அவங்களுக்கு பூரா நல்லா ஆற்றணும். ஆற்றி பாப்பாவுக்கும் சின்ன பாப்பாவுக்கும் பெரிய பாப்பாவுக்கு கொடுத்துட்டு அவங்கள குடிச்சிட்டு இருந்தாங்க. நம்மளும் டீ வச்சு குடித்தாச்சு. அப்புறம் சாமிக்கு விளக்கெல்லாம் குளிர வச்சாச்சு. அப்புறமா பாப்பாங்க வெளியே விளாண்டுட்டு இருந்தாங்க. நம்ம வரண்டா பெரிய வரண்டா இல்லையா, அதனால் நல்லா விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க. சரி அதுக்கடையில் நம்ம சாப்பாடு வச்சிடலான்னு சொல்லிட்டு சாப்பாடு தான் வச்சுட்டு இருந்தேன். ரசம் கொஞ்சம் இருந்துச்சு, அதனால் நம்ம ரசம் வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சாப்பாடு வச்சுட்ருக்கேன். அப்புறம் சமைச்சாச்சு. அவங்க அப்பா வந்தோடனே சின்ன பாப்பா போயிட்டு அவங்க அப்பாவை தூக்குன்னு சொல்லிட்டு இருந்தா. தூக்கி கொஞ்சிட்டு இருந்தார். அப்புறம் சாப்பாடு வச்சு ரசம் இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு 2 முட்டையை வாங்கிட்டு முட்டை பொரியல் பண்ணிடலான்னு சொல்லிட்டு முட்டை பொரியல் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். வெங்காயம், கடுகு, கருவேப்பிலை, எண்ணெய் ஊற்றி நல்லா தாளிச்சிட்டு வெங்காயம் பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம முட்டையை உடச்சி ஊற்றணும். முட்டையை உடச்சி ஊற்றினதுக்கப்புறமா கொஞ்சோண்டு மிளகு பொடி போட்டு அப்படியே இறக்கணும். அதுதான் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ பொன்னிறமாக வந்துருச்சு. இப்போ முட்டையை உடச்சி ஊற்றிடலாம்.
வந்து சூப்பரான முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. சூடாக சாப்பாடோட ரசத்தோட வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. அப்புறம் அத்தை வந்து மட்டன் குழம்பு கொடுத்துட்ருந்தாங்க, அதுவும் ஊற்றி சாப்பிட்டாச்சு. சின்ன பாப்பாவும் சாப்பிட்டுட்டு இருந்தா, பெரியவ வந்து தூங்கிட்டு இருந்தா. சாப்பிட்டு முடிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.